ஆலா ஹஸ்ரத் இமாம் அஹ்மத் ரஸா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெரிந்த மகா பெரும் ஆலிம் சுப்ஹானல்லாஹ். அவங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சு. ஒரு மௌலவி சொல்றான், ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுல் முர்சலீனா இருக்கிறது குர்ஆன்ல சாபித் இல்ல. அப்படினா அத்தனை ரசூல்மார்களுக்கும் சர்தாரா இருக்காங்க என்று குர்ஆன்ல சொல்லப்பட்டு இல்ல என்று ஒரு மௌலவி சொல்றான் என்ற ஒரு கேள்வி வருது. ஆலா ஹஸ்ரத் பதில் என்ன சொல்றாங்க தெரியுமா? முதலாவது சொன்ன வார்த்தை, எந்த மனிதருக்கு எந்த மௌலவிக்கு குர்ஆன்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்பு விளங்கலையோ ஒரு மௌலவியே இல்ல. He is not a scholar who could not find the excellence of Nabi Karim sallallahu alaihi wasallam in the Quran. அதுக்கு சொல்றாங்க, கேள்வி கேட்கிறவருடைய திருப்திக்காக நான் 10 ஆயத்தும் 100 ஹதீஸை வச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை நபிமார்களுக்கும் சிறந்ததா இருக்காங்க என்று நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் என்று அந்த கிதாப் தஜல்லியுல் யகீன் பி அன்ன நபியனா சய்யிதுல் முர்சலீன் என்று உருது கிதாப் அரபுல கூட செய்யப்பட்டிருக்கேன். அந்த கிதாப்ல 10 ஆயத்தும் 100 ஹதீஸை வச்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுல் முர்சலீனா இருக்காங்க என்று என்ன சொல்ல வாரது என்று கேட்டா, மௌலவி பட்டத்தை பார்த்து, ஷைഖுடைய பட்டத்தை பார்த்து, முஃப்தியுடைய டைட்டிலை பார்த்துட்டு நாங்க அந்த பக்கம் போக கூடாது. what we have to see is படிச்சது குறவா இருந்தாலும் பரவாயில்லை, எங்க உலமாக்கள் படிச்சது அதிகம் என்றா சரியான சிறப்பான படிப்பா உலகத்தை பரக்கத்தை கொண்டு குத்பனாகத்தை பரக்கத்தை கொண்டு for the sake of argument அப்படி ஒரு மௌலவி கிடைக்கலையோ, no problem. ஹுப்புர் ரசூல் அவரோட மனசுல இருக்கா, இதயத்துல இருக்கா. This is what you have to see and do not ever send your children towards those people.